குட் மார்னிங். இன்றைக்கி செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்தேன். ஸோ மாடிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 க்ரோ பேக் வந்து காலியாக இருந்தது. மண் மட்டும் ஃபில் பண்ணி வச்சுருந்தேன், காலியாக இருந்தது. ஸோ அதெல்லாம் சீட்ஸ் போடலான்னு சொல்லிட்டு என்ன சீட்ஸ் போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் கொத்தமல்லி சீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த கொத்தமல்லி சீட்ஸ் வந்து ரெண்டாவும் உடச்சி போட்டுக்கலாம், முழுசாகவும் போட்டுக்கலாம். நான் ரெண்டாக தான் உடச்சி போடுவேன் எப்போவுமே. அது நல்லா க்ரோ கொடுக்கும். ஃபஸ்ட்டு கொத்தமல்லியை போட்டுடலாம். கொத்தமல்லி சீட்ஸை வந்து ரெண்டாக உடச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ போடலாம் வாங்க. ஒரு பாட்டில் வந்து மண்ணெல்லாம் ரொப்பி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மண்ணை நல்லா கலரி விட்டுருக்கலாம், அப்போ தான் நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா நிழலாக இருக்கிற இடத்துல வச்சா சூப்பராக வரும். ஏன்னா வெயில் பட்டுச்சுன்னா அடிக்கடி வந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். இதுக்குள்ள சீட்ஸ் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாமா? அழகாக தூவி விடணும். ஆனால் உண்மையிலேயே சூப்பராக வருங்க. போடக்கூடாது, ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் ஃப்ரீயாக ப்ளேஸ் இருக்கணும் அதுக்கு. இந்த மாதிரி இருந்தால் போதும். இது மேலே கொஞ்சம் இந்த மண்ணெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும், அது க்ளோஸ் ஆகுற மாதிரி. ரொம்ப மண் போடக்கூடாது, சும்மா லைட்டாக மேலே அந்த சீட்ஸ் க்ளோஸ் ஆகுற வரைக்கும் போட்டால் போதும். போட்டாச்சு பாருங்கள், சீட்ஸ் எல்லாம் வெளியே தெரியக்கூடாது. ஆனால் ரொம்பவும் நீங்கள் சீட்ஸ் வந்து உள்ளே இருக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக அது மேலே ஒரு லேயர் மண் போட்டால் போதும். வந்து தண்ணியை கொஞ்சமாக தெளித்து விடணும் அது மேலே. புதினா கூட இருக்குது. நான் எப்போவுமே புதினா தேவைப்பட்டுச்சுன்னா இதில் தான் பறிச்சுப்பேன். ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் உங்கள் மாடி மேலே இதே மாதிரி குட்டிஸாக ஒரு தோட்டம் போடுங்க. பாய்.